Hi Behind Woods viewers. Nadani Sinayagal, A.R. Mariva and especially Mangata படங்கள்ல ரொம்ப மெமரபிளான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்த அஸ்வின் நம்மளோட இருக்காரு. அண்ட் அஸ்வினோட அடுத்த படம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை பற்றி பேசுறதுக்காக அஸ்வின் நம்மளோட இருக்காரு. ஹாய் அஸ்வின், how are you? Hi, good to meet you. Hi. Bala, நல்ல சகுனம். சொல்லுங்க, இந்த படத்தில் how did you get into this role? இந்த படத்தில் எப்படின்னா கோகுல் சார் வந்து என் மங்காத்தா பார்த்து என்னை கூப்பிட்டுருந்தாரு. ஸோ மங்காத்தாக்கு அப்புறம் நான் போய் அவர் மீட் பண்ணும்போது கதையை சொன்னார். கோகுல் சார் என்னென்னா இந்த ஒரு காமெடி கதையை வந்து அவர் ரொம்ப சீரியஸாக சொன்னார். ஸோ நான் வந்து ரவுத்ரம் பார்த்துட்டு இந்த நரேஷன்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன். ஏன்னா இவ்வளோ டெரராக இருக்கார், அவர் பார்த்திங்கனாலே ஒரு அப்படியே இப்படி இருப்பார். ஸோ ஐயோ எப்படி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் நான் போய் படத்துக்கு ஆடிஷன் பண்ணேன். படம் வந்து ஆடிஷன் அப்போது தென் ஒன்லி ஐ காட் டு நோ கோகுல் சார். இஸ் வந்து இஸ் வெரி சாஃப்ட் சார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. யூனோ ஹீல் மேக் யூ லாஃப். ரொம்ப நக்கலாக பேசுவார். ஸோ அவருக்கு காமெடி ஆக்சுவலாக ரொம்ப இயல்பாக வரும், ரொம்ப நேச்சுரலாக வரும் அவருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த ட்ரைனிங்கில் வந்து ரிஹர்சல்லாம் பண்ணோம். ஆனால் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா அந்த ரிஹர்சல்லையும் எனக்கு திருப்தி கிடையாது. நான் பண்ண இதில் அவருக்கும் ஒரு டவுட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் அதையெல்லாம் மீறி வந்து என்னை சூஸ் பண்ணி ஏதோ ஹீ சா சம்திங் இன் மீ, ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது. அது பார்த்துட்டு சூஸ் பண்ணார். அப்புறம் போக போக நான் பண்ணும்போது அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணோம், இது வந்து ஒரு காமெடி படம். நீங்கள் வந்து இந்த மங்காத்தாவில் வந்து போலீஸ் நடிக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். வந்து இப்படி பார்த்தா அது வந்து யார் வேணால் பண்ண முடியும். காமெடி வந்து சிரிக்க வைக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இது வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பர்ஃபார்மர்னு உங்களுக்கு ஒரு பேர் வந்துடும். ஸோ அப்போது வந்து அது சொன்ன அப்புறம் தென் அதாவது இந்த கேரக்டர் வந்து ஒரு கார்ட்டூனாக நான் அப்ரோச் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்ஸ் பன்னி அந்த மாதிரி ஒரு லூனி டியூன்ஸ் கார்ட்டூன் மாதிரி தான் நான் அதை அப்ரோச் பண்ணி அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரும் டீமுக்குள்ளே அதான் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட் டு தி ஃபில்ம். செம்ம கலக்கல்பா. இனிமே தான் இந்த குமார் யாருன்னு பார்க்க போறீங்க. ஐயோ டெரரிஸ்ட். பார்க்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ இந்த படத்தோட போஸ்டர்ஸ் பார்க்கும்போது விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஒரு லோக்கலாக லுங்கிலாம் கட்டிக்கிட்டு அப்படி இருக்காரு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக அப்படியே ஸ்வாதியோட டுவெட் சாங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் அவுட் இந்த ஃபிலிம்? இந்த கான்ட்ராஸ்ட் தான் படத்தோட பெரிய ப்ளஸ். பிகாஸ் நான் வந்து ஆக்சுவலாக இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு மேலே இன்னும் ஒரு 4-5 கேரக்டர் இருக்காங்க. இட்ஸ் அ கேரக்டர் பேஸ்ட் ஃபிலிம். இது வந்து ஒரு ஹீரோயிசம் ஃபிலிம்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஹீரோஸ்ன்னு அப்படி சொல்ல மாட்டேன். ஆப்வியஸ்லி விஜய் சேதுபதி இஸ் த மெயின், ஹீ இஸ் அ மெயின் ட்ரா. பட் விஜய் டைரக்டர் எப்படி சொன்னார்னா, ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணும்போது குமார் கேரக்டர் வந்து ஒரு லோ கிளாஸ் ஃப்ராடு, பாலா கேரக்டர் அது ஹை கிளாஸ் ஃப்ராடு, அவ்வளோதான், 2 பேரும் ஃப்ராடு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான். அண்ட் ஹவு இந்த கேரக்டர்ஸ் வந்து மற்ற கேரக்டர்ஸ் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணி இந்த படத்தில் வந்து எல்லா ஸ்டோரியில் ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். ஸோ அது எங்கே போய் எந்த ஸ்டேஷனில் போய் மீட் ஆகிறது தான் இந்த கதையோட ப்ளஸ். ஸோ இந்த படத்தில் வந்து நீங்களும் ஸ்வாதியும் ஜப்பான்லலாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க ஒரு சாங்காக. ஸோ ஹவ் வாஸ் இட்? ஜப்பானில் போய் டான்ஸ் பண்ணும்போது வியர்டாக இருந்ததா? ஆமாம், ஆக்சுவலாக தான் எனக்கு வந்து இல்லை மேகாவில் வந்து இது பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபாரினில் போய் டான்ஸ் ஆடினது வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. எனக்கு வந்து பிகாஸ் முன்னாடி நான் படங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபாரின் போய் கூச்சம் இல்லாமல் இப்படி டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் வந்து ஃபாரினர்ஸ் இப்படி பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துன்னு. ஸோ வந்து ஐயோ இப்போ நம்ம இது பண்ண போகிறோமான்னு அப்படி நான் போனேன். அதுவும் இந்த பாட்டோட டான்ஸ் மாஸ்டர் வந்து ராஜு சுந்தரம் மாஸ்டர். ஸோ ராஜு சுந்தரம் மாஸ்டர் ஆப்வியஸ்லி இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். சென்னை எக்ஸ்பிரஸ்லேயும் பண்ணியிருக்காரு, ஷாருக் கான்கே பண்ணியிருக்காரு. ஸோ பயங்கரமாக வேலையை வாங்குவார். ஸோ அங்கே போகும்போது அந்த ராஜு சுந்தரம் மாஸ்டர் வந்து கொஞ்சம் கூலாக தான் இருந்தார். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் இந்த சாங்கில் ஆக்சுவலாக எனக்கு டான்ஸ் அவ்வளோ கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் எஸ்கேப் ஆனேன். சும்மா ஒரு வாக்கிங்கு, போசிங் அந்த மாதிரி தான், ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பேஸ் பண்ணி தான் அந்த சாங் போச்சு. ஸோ பட் இந்த சாங் வந்து பார்க்கும்போது இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். அந்த கலர்ஸ் எல்லாம் மகேஷ் முத்துசாமி சார் தான் கேமராமேன். ஸோ அவர் வந்து அப்படி ஷூட் பண்ணியிருக்காரு. அந்த ரெட்ஸ், ஸ்வாதியோட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டெல்லாம் அப்படி ஜம்ப் ஆகுது ஃப்ரேம்லேருந்து. So it's come out very well and I have to thank the producers for taking us. ஏன்னா ஒரு பாயிண்டில் வந்து we weren't sure whether we were going to Japan. அது நடக்குமா நடக்காதான்னு எல்லாரும் வந்து ஒரு டவுட்டில் இருந்தாங்க. பட் அது எல்லாம் மீறி ப்ரொடியூசர்ஸ் வந்து கோகுல் சார் வந்து இல்லை கண்டிப்பாக இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து மதன் கார்கி சார் எழுதியிருக்காரு. இந்த லிரிக்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஜப்பானில் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணது வந்து
போயிட்டே ஆகணும். ஸோ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க கோகுல் சார். And for the fact that like a newcomer like me, they decided to they spent a lot on the song. So I really have to thank them for supporting me and really releasing the film on this level. ஸோ இதுக்கு முன்னாடி அஸ்வின் நீங்கள் நடித்த மூவிஸ்லாம் உங்களோட கேரக்டர் வந்து ஆன் ஸ்க்ரீன் ஹில் டை ஆன் ஸ்க்ரீன். ஸோ அது எப்படி நோட்டீஸ் பண்ண? ஸோ அது வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க? லைக் டிட் யூ எவர் ஃபீல் லைக் இது ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு? அண்ட் ஹவு டு சூஸ் யுவர் ரோல்ஸ் எக்ஸாக்ட்லி? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நடுநீசி நாயில் வந்து எனக்கு கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏழாம் அறிவு தான் செகண்ட் நம்ம அப்படி வந்துச்சு. அந்த படத்துலேயும் நான் வந்து சாக வேண்டியது தான். அப்புறம் என்ன 2 படத்தில் இப்படி நடந்துட்டு, அப்புறம் மங்காத்தாக்குள்ளே போகும்போது அப்புறம் வந்து எல்லோரும் கடைசியாக செத்துருவீங்கடா நம்ம வெங்கட் பிரபு சார் நீங்கள் என்ன விளையாட்டுக்காக சொல்கிறீங்களா சீரியஸாக சொல்கிறீங்களா? அப்போ வந்து சீரியஸாக சொல்கிறேன்டா, எல்லோரும் வந்து அஜித் சார் வந்து போட்டுடுவார் என்ன சார். நான் இந்த 2 படத்தில் செத்துட்டேன் சார், திருப்பி செத்தா எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் சார், என்னை வந்து இந்த மாதிரி சார ஆர்டிஸ்ட்டாக தான் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து பிரேம்ஜி சொன்னார், இல்லைடா வந்து ரஜினி சாரும் ஃபஸ்ட்டு வரும்போது இப்படி தான் பிரேம்ஜி கலைப்பார், வந்து இது ஒரு நல்ல சகுனம் தான், நீ வந்து 3 படத்தில் செத்தாதான் அவனுக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவான்னு. ஸோ அது என்னென்னு தெரியல, டெத்து ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சிச்சு. ஹவு ஐ சூஸ் ரோல்ஸ்னால் I listen to the script and then I also see the team. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணும். அப்புறம் அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அந்த டீம் வந்து அந்த டெக்னீஷியன்ஸு டைரக்டர் அவங்க வந்து இதை கன்வே பண்ண முடியுமா அதை பார்த்து தான் ஐ டேக் அ கால். பிகாஸ் சம்டைம்ஸ் த ஸ்கிரிப்ட் இஸ் குட் பட் தே மே நாட் ஹேவ் த ரிசோர்ஸஸ் டு டூ இட். ஸோ அண்ட் தென் இட்ஸ் பிக்கிங் த பெஸ்ட் ஆஃப் வாட்ஸ் தேர். ஸோ இட்ஸ்